வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துடலாமா? வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸு 2 தக்காளியில் 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் உரிச்சிட்டு அதில் கொஞ்சம் 4 பல் நசுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கவலை மீனில் வந்து ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நசுக்கி போட்டால் அந்த பூண்டோட வாசனைக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் மீன் கழுவி வச்சுருக்கேன். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வெள்ளை புளி கொஞ்சம், கருப்பு புளி கொஞ்சம், ரெண்டும் சேர்த்து லெமன் சைஸ் அளவு தாங்க, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து மாங்காய் போடுறதுனால புளிப்பு ரெண்டும் சேர்ந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் இன்னும் கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காரமாக போட்டுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கடுகு கூட போடுவாங்க. நான் கடுகு போட மாட்டேன். நான் ஜீரகம் தான் போடுவேன். ஜீரகம், வெந்தயம், மிளகு இது மட்டும் தாங்க போட்டு தாளித்து எப்போதுமே நான் அப்படி தான் செய்வேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கடுகு கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் கடுகு போட மாட்டேன். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம்லாம் போட்டாச்சு. மீன் குழம்பு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க, நீங்கள் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிவிட்டு. மீன் குழம்பு வீடியோ போடுங்க அக்கான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காக நான் அந்த மீன் குழம்பு செஞ்சு போடுறேன். நான் மண் சட்டியில் தாங்க செய்கிறேன். மண் சட்டி வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மீன் குழம்பு செய்யும்போது மட்டும்தாங்க அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கிறதில்ல. மீன் குழம்பு செஞ்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவேன். இது எல்லாமே ஆசைப்பட்டு தாங்க வாங்கினேன். நான் ஊர்லேருந்து மண் சட்டி வாங்கிட்டு வந்து தாங்க வச்சேன். ஆனால் மண் சட்டியில் வச்சா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் வருங்க. எப்போதுமே வெங்காயம் வதங்குற வரைக்கும், வெங்காயம் வதங்கிறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஸ்லோவில் வச்சு அது வேகணுன்றதுக்காக ஸ்லோவிலே நல்லா வதங்கி விடணும். வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும். அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும் டக்குன்னு. நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாதி தக்காளி லாஸ்ட்டாக நான் குழம்பு கொதிக்கும் போது போடுவேன். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடுதுங்க. வெங்காயம் தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். வெங்காயத்துக்கு மட்டும் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு விட்டுட்டோம்னா நம்ம சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்துலேயே தக்காளி வதங்கிடும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஸ்லோவிலே. தட்டு வச்சு மூடிடுவோம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆனால் கொஞ்சம் குழஞ்சாதான் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி நல்லா வதக்கிடணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. எப்படி தான் நம்ம வதக்கி வச்சாலும் பசங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக தாங்க வச்சுருவாங்க. அதெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்ருவோம். அதுக்கு தாங்க அரைச்சி வைக்கணும். அரைச்சி வச்சா பசங்க சாப்பிட மாட்டுறாங்க. டேஸ்ட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்களுக்கு வேணான்றாங்க. வதக்கி வச்சு வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு, எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதிலே வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கி, தேங்காய் கூட ஒரு பத்தை தேங்காய் வச்சு வதக்கி அரைச்சோம்னாக்கா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வதக்கி வைக்கிறதும் அது ஒரு நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் போட்டாச்சுங்க. இதில் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அரைச்சிருக்குல்ல, அதில் போட்டிருக்கேன். மீதி வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. கலருக்காக தாங்க அந்த காஷ்மீரி சில்லி போடுறேன். ஏன்னா நம்ம கருப்பு புளி சேர்த்து போடுறதுனால கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மீன் குழம்பு கொதிக்கணும். நான் எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து நீங்கள் தக்காளி வதங்கும் போதே போட்டுக்கிறீங்க. அப்போயே வந்து கரெக்டாக இருக்கும். தக்காளிலாம் வதக்கிட்டு
புளியெலாம் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்குங்க. ஏன்னா உப்பு பார்த்துட்டா தான் கரெக்டாக இருக்குதான்னு தெரியும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட முடியாது. மாங்காய் வந்து இந்த கொதிக்கிற டைமில் இப்போ தான் போடணும். இப்போ போட்டே நல்லா சீக்கிரம் வெந்துடுதுங்க. பச்சை மிளகா வந்து கீறிட்டுருக்கேன் 3 பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகா வாசனை, மாங்காய் வாசனை அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாங்காவோட டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருக்கும். அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். எப்போதுமே மீன் குழம்புல வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போட்டால். இப்போ மீன் போட்டுக்கலாம். கவலை மீன் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கவலை மீன், மத்தி மீன்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வந்து ஸ்மெல்லு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் குழம்பு டேஸ்ட்டு ஸ்மெல்லுலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியலங்க. ஆனால் வந்து அதுக்கு தான் நம்ம பூண்டுலாம் கொஞ்சம் நசுக்கி போட்டோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு மாங்காய் போடுறோம், பச்சை மிளகாவோட வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு தக்காளி வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதேபோல் வெங்காயமும் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதையும் வந்து முழுசாக போட்டு வதக்கி சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும். இந்த தக்காளியில் வந்து மீன் குழம்போட டேஸ்ட் எல்லாம் ஊறி போய் சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க இதில். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொதிச்சு. நல்லா நம்ம எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் வெந்துருச்சு பாருங்கள். தக்காளிலாம் அழகாக அந்த முழுசாக இருக்குது. நாளைக்கு நம்ம சாப்பிடும்போது, நாளைக்கோ மறுநாள் வச்சு சாப்பிடும் மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். மீன் வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டால் உடஞ்சி போகும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு திக்காகிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறம். குழம்பு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கவலை மீன்லாம், மத்தி மீன்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் பாருங்கள், அதுக்குள்ளே கரைஞ்சி போச்சு. குட்டியாக போட்டேன் நான், மாங்காய் பெருசாக போடலை. ஏன்னா குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுனால வந்து நான் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டேன். எனக்கு மட்டும்தான் அந்த மாங்காய் பிடிக்கும், மற்றவங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. குழம்பு செய்யும்போதே சொல்லிட்டாங்க, மாங்காவை நீ எடுத்து போட்டு குழம்பு ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சட்டி ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.